இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் வந்து மோசேயை பிறக்கும் பொழுது பட்ட கஷ்டம் மாதிரி இவருக்கும் வந்து பிறக்கும் பொழுது கஷ்டம். பிறக்க சத்திரம் இல்லை, ஒரு சரியான இல்லை அவருக்கு. அடுத்து பார்க்கும்போது 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களாம் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை. ஸோ இவரும் ஒரு கடினமான ஒரு இருண்ட காலத்தில் தான் பிறந்தார். பிறந்து அவர் வந்து பார்த்தீங்கனாலே முதல் அற்புதமே வந்து ஒரு தண்ணீரினால, ஒரு திராட்சை ரசத்தினால அற்புதம் வந்து செய்தார். இன்னும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து கர்த்தர் வந்து கடல் மேலே நடந்தார். பாருங்க, மோசே தீர்க்கதரிசி பாருங்க, கடல் தண்ணியா ரெண்டுத்தையும் விளக்கிட்டு கடலுக்கு நடுவில் அற்புதம் செய்கிற மாதிரி பாருங்க, வித்தியாசமான. இவர் பாருங்க கடல் மேலே நடக்கிறார். பவுலையை பார்த்தீங்கன்னாக்கா கப்பர் சேதம் உண்மைதான், ஆனால் அதுலேயே அற்புதம் என்னன்னாக்கா நீ கரை வந்து சேருவேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தேவதூதர் மூலமாக அவருக்கு வந்து கிடைக்குது. இன்னும் வந்து அவர் வந்து கப்பல்